அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ராஜிஎம். நான் உங்களோட ராஜமுருகன் பேசுகிறேன். என்னோடய யூடியூப் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய யூடியூப் சேனலில் இருக்கிற அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இன்றைக்கி ஒரு மிகவும் முக்கியமாக ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னாக்கா சைனிக் ஸ்கூல்ஸ் பற்றி தான், எஜுகேஷன் பற்றி தான். இதுவுமே இந்த சைனிக் ஸ்கூல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலியமாக நடத்தப்படுகின்ற ஒரு ஸ்கூல். அதுவும் யார் நடத்துகிறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். அந்த ஒரு நிர்வாகம் தான் வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல்ஸை ரன் பண்ணுது. இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல அறிவு மற்றும் உடல் திறனை மேம்படுத்தி அந்த மாணவர்களை வந்து பார்த்திங்கனாக்கா மேலும் நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி, இந்தியன் நேவல் அகாடமி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அகாடமி, இது போல் மேலும் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் இதில் வந்து செலுத்துறதுக்கான ஒரு அடித்தளமாக இந்த ஸ்கூலை வந்து கருதுகிறாங்க. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக இந்தியாவில் 33 சைனிக் ஸ்கூல்ஸ் இருக்குது. நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்கூல்ஸோட அட்மிஷன் டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அமராவதி நகர் அந்த இடத்துல இருக்குது. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை 16, 1962. ஓகேங்களா? அந்த வருஷம் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 1962லேருந்து போன வருஷம் வரைக்கும் அந்த ஸ்கூலோட அட்மிஷன் வந்து பார்த்திங்கனாக்கா ஆண் பிள்ளைகளுக்கு மட்டுமே தான் இருந்துச்சு, அதாவது பாய்ஸுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. இந்த வருஷம் வந்து ஃபஸ்ட்டாக வந்து பார்த்திங்கனாக்கா பெண் பிள்ளைகளும் அந்த இதில் வந்து படித்து பயன் பெறலாம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் மூலியமாக ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. அதை பற்றி தான் இப்போ முழுமையான அட்வர்டைஸ்மெண்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது அட்மிஷன் அட்வர்டைஸ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? சைனிக் ஸ்கூல்ஸ் அமராவதி. ஓகேங்களா? அமராவதியில் இருக்குது. இதை யார் ரன் பண்ணுறாங்க வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி முன்னாடியே சொன்னேன், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, ரெண்டுத்தையும் சேர்ந்து தான் இதை வந்து நடத்துகிறாங்க. இது ஃபுல்லி வந்து பார்த்திங்கன்னா ரெசிடென்ஷியல் ஸ்கூல் தான். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அங்கே தங்கி படிக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் தான். ஓகேங்களா? மாணவர்கள் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக அவங்கள வந்து கருத்தில் வச்சுக்கணும். இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூல் மட்டும்தான். ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா எப்படி அட்மிஷன் கொடுக்குறாங்க, எந்தெந்த கிளாஸஸ்க்கு அட்மிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு என்பதை பற்றி பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா 6th and 9th கிளாஸஸ் மட்டும்தான் அட்மிஷன் கொடுக்குறாங்க. 6th படிச்சுட்டு நீங்கள் வந்து அப்படியே ஃபர்தராக படிக்கலாம், அப்படின்னா 9th ஜாயின் பண்ணியுமே படிக்கலாம். ஓகேங்களா? இதை எப்படி அட்மிஷன் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா என்ட்ரன்ஸ் மூலிமா தான் போடுறாங்க. ஆல் இந்தியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபார் அட்மிஷன் டு 6th and 9th ஸ்டாண்டர்ட் ஆஃப் சைனிக் ஸ்கூல் அமராவதி ஃபார் த அகாடமிக் இயர் 2021 and 22 வில் பி கண்டக்டட் பை நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி. அதாவது என்டிஏன்னு சொல்லக்கூடிய இது நீட் எக்ஸாமை காண்டக்ட் பண்ணுறது. ஆல் ஓவர் இந்தியாவில் நடத்துகிற அனைத்து வகையான எக்ஸாம்ஸுமே இந்த ஒரு டெஸ்டிங் ஏஜென்சி தான் காண்டக்ட் பண்ணுது. ஓகேங்களா? அதே மாதிரி தான் இந்த சைனிக் ஸ்கூல் அட்மிஷனுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமையும் என்டிஏ தான் நடத்துது. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அதை பற்றி முழுமையான டீட்டெயில் பார்க்கலாம். எப்போனா ஜனவரி 10 தான் 2021 அப்போ வந்து நடக்குது. மோட் ஆஃப் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா பென் பேப்பர் தான், OMR ஷீட்டில் நீங்கள் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். பேப்பர் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு கரெக்டான ஆன்சரை ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். மீடியம், அதாவது 6th கிளாஸில் வந்து பார்த்திங்கனாக்கா 3 மீடியத்தில் நடத்துகிறாங்க. இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம், ஹிந்தி மீடியம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 9th கிளாஸஸ் அட்மிஷனுக்கு ஒன்லி இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான் நடத்துகிறாங்க. ஓகேங்களா? எக்ஸாம் சிட்டிஸ், எக்ஸாம் சென்டர் எந்தெந்த சிட்டியில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அமராவதி நகர், அந்த ஸ்கூல் எங்கே இருக்கோ அந்த இடத்துல இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், புதுச்சேரி, தஞ்சாவூர் அண்ட் உடுமல்பேட்டை, இந்த இடத்துல தான் நடத்துகிறாங்க. எலிஜிபிலிட்டி ஃபார் அட்மிஷன், இந்த ஃபுல் டீட்டெயிலும் நான் வீடியோவோட கடைசியில் ஒரு இமேஜாக கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க. இதில் நான் வந்து ஃபுல் டீட்டெயில் நீங்கள் சொல்கிறேன். 6th கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 பாலினரும் இங்கே ஜாயின் பண்ணலாம். கேண்டிடேட் ஷுட் பி பிட்வீன் 10 and 12 இயர்ஸ், அதாவது 6ஆம் வகுப்பு சேர்கிற மாணவர்கள் 10 வயதிலிருந்து 12 வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். அது டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துருக்காங்க. எப்போ டேட் ஆஃப் பர்த்னா மார்ச் 2021 அந்த இருக்கணும். டேட் ஆஃப் பர்த் பிட்வீன்
1/4/2009 to 31/3/2011 அந்த டேட்டு உள்ளார இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து 6th கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. 9th கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாய்ஸ் மட்டும்தான், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 9th கிளாஸஸ்க்கு பாய்ஸ் மட்டும்தான். கேண்டிடேட் ஷுட் பி பிட்வீன் 13 and 15 years. இதுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே சேம் தான், March 2021 31st அந்த டேட்டில் வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க ஏஜ். டேட் ஆஃப் பர்த் பிட்வீன் 10/4/2006 மற்றும் 31/3/2008 அந்த டேட்டுக்குள்ளார தான் பிறந்த மாணவர்களை மட்டும்தான் அட்மிஷன் கொடுக்க முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்காலர்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் சேம் கேன் பி அந்த ஸ்கூலோட வெப்சைட்லேருந்து பார்க்கலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸ் SC/ST கேண்டிடேட்டுக்கு 400 rupees, ரிமைனிங் கேண்டிடேட்ஸ்க்கு 550 rupees. ஓகேங்களா. ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் அது எந்தெந்த வகையில் மாணவர்களை வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த கேட்டகரியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 67% சீட்ஸ் ரிசர்வ்ட் ஃபார் ஹோம் ஸ்டேட், அதாவது 67% சீட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கேண்டிடேட்ஸு அண்ட் பேலன்ஸ் 33 ஃபார் அதர் ஸ்டேட் அண்ட் UT கேண்டிடேட்ஸ். மீதி இருக்கிற 33% வந்து அதர் ஸ்டேட் கோட்டா, அப்புறம் யூனியன் டெரிட்டரி கோட்டா. ஓகேங்களா. அது வந்து ஜென்ரலைஸ்டாக பிளேஸ் பேஸ் பண்ணி